5 PM 7:05 PM டைம். இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய அதிகாரம் Deuteronomy 25 chapter verse 1 to 20 19th. ஓகே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் manner for pray your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy 25 chapter verse 1 to 19. ஓகே, உபாகமம் 25ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. மனிதருக்குள்ளேயே வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தானத்திலே வந்தாள். நியாயாதிபதிகள் நீதிமான் என்று குற்றவாளி என்று தீர்க்க கடவர்கள். If there be a controversy, but when man and they come unto the judgment, that the judge may judge them, then they shall justify the righteous and condemn the wicked. வசனம் 2. குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படியே அவனை அடிப்பிக்க கடவன். And it shall be, if the wicked man be worthy to be then that the judge shall cause him to the lay down and to be then before this place, according to this fault be the correction member. வசனம் 3. அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனமாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். 40 stripes he may give him, and not exceed. Last, if he should exceed, and bet him above these with may stripes, then the brother should some valley unto thee. வசனம் 4. போரடிக்கிற மாட்டை கட்டுவாயாக. Thou shalt not muzzle the ox when he treadeth out the corn. வசனம் 5. சகோதரன் ஒன்றாய் குடிக்கும்போது அவர்களில் ஒருவன் புத்தி ஸ்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். If brethren devour to daughter,
and one of them did and have no child. The wife of the dead shall not marry without, and to the stranger. Her husband as brother shall not go in unto the ear, and take her to him to wife, and for from the duty of the husband as brother and to ear. வசனமாறு மரித்த சகோதரனுடைய பெயர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கும் அவன் பேரை அவள் பெரும் தலை பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். இது நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். And it shall be that the firstborn which she brethren shall cause it in the name of this brother which is dead, that his name be not put out of Israel. வசனமேலு அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவியை வாசலில் அடியே மூப்பரிடத்திற்கும் போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேல் நிலை பண்ண மாட்டான் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்லுவாக. And if the man like not to take his brother's wife, then let his brother wife go up to the gate unto the elders, and say, my husband's a brother's refuseth, and rise up unto this brother a name in the Israel. He will not perform the duty of my husband as brother. வசனம் 8. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசி அவன் அவளை விவாகம் பண்ணி கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னாள். Then the elders of the city shall call him and speak unto him, and if he stand to it and say, I like not to take her. வசனம் 9. அவன் சகோதரனுடைய மனைவியை மூப்பரின் கண்ணுக்கும் முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலிலிருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா 8 சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட சகோதரனை அவனுடைய பேசி அவன் அவளை விவாகம் பண்ணி கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை. அவன் அவளை விவாகம் பண்ணி கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னாள். அதுக்கு தான் சொல்கிறாங்க, அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவாள். Then shall his brother and wife come unto him in the presence of this elder, and loose his shoes from of this food, and spit in this place, and shall answer and say, so shall it be done unto that man that will not build
up this brother's house. வசனம் 10. இஸ்ரவேலில் இப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடக்கடவன். வீடு என்னப்படும். இஸ்ரவேலின் இப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். And his names and shall be the called in the Israel, the house of is that hate his shoes loosed. வசனம் 11. புருஷர் ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ணி கொண்டு இருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மனதை பிடித்ததுண்டானால், when man and strive to gotter one with another, and the wife have done one draweth near to the deliver her husband out of the hands of him that is smited him, and put it forth her hand and take it him by the skirts. வசனம் 12. அவனுடைய கையை தரிக்க கடவாய், உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டும். Then thou shalt cut off her hand, thine eyes shall not pity her. வசனம் 13. உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்து இருக்க வேண்டும். Thou shalt not have in the bag deliver wicked a great and a small. வசனம் 14. உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்து இருக்க வேண்டும். Thou shalt not have in thine house deliver measures a great and a small. வசனம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறைவற்ற சுமித்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமித்திரியான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். But thou shalt have the perfect and just and weight, perfect and just and measure shalt and thou have that their days may be long and in the land which the Lord and thy God giveth thee. வசனம் 16. இவை முதலான நியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன் செய்யாதவன். இவை முதலான நியாயத்தை செய்கிறவன் எவனும் இவை முதலான அநியாயத்தை செய்கிற எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். For all that do such things and all that do under get surely hear an abomination unto the Lord and the God. வசனம் 17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, remember what Amalek did unto thee by the way when he were come forth out of the Egypt. வசனம் 18. நீ இளைத்து விடாதிருக்கையில் பின்வாங்குகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரை எல்லாமலும் வெட்டினான் என்பதை நினைத்து இரு. How he made thee by the way and smote the handmost of thee, even all that were an feeble behind thee, when thou wast faint and weary, and the fear
not God. வசனம் 19, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கியன் பேரையே வானத்தின் கீழே இராதபடிக்கும் அழிய பண்ண கடவாய், அதை மறக்க வேண்டாம். Therefore it shall be when the Lord and thy God and he given thee rest and from all thine enemies around about in the lands which the Lord and thy God giveth thee from an inheritance to the possess it, that thou shalt blot out the remembrance of the Amalek from under heaven, thou shalt not and forget it. My friends, இன்னைக்கு காலையிலே நேற்று சாயந்தரம் தான் குளித்தேன். அதனால் வந்து காலையிலேயே நேற்று சாயந்தரம் குளிச்சுட்டு வந்து நான் பைபிள் படித்து வீட்லேயே உள்ளே உக்காந்துருந்தேன். கரெக்டாக 9:30க்கு இங்கேருந்து கிளம்பி நேராக அண்ணா நகரில் போய் ஒரு 3 ஆர்டர் டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா சூடாக ஆறுன சோறு எனக்கு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டு முடித்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. நான் வெளியே வரல, குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் நான் பைபிள் படிக்க இந்த மாதிரி உட்காந்த டைமில் யாரும் எங்கள் அம்மா வச்சுருந்த காசு ஒரு 1800 கடையில் கல்லால் வச்சுருந்த காசை வந்து டப்பாவில் இருந்த காசை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு கேமரா செட் பண்ணணும். இந்த மாதிரி மிஸ் ஆகிறது தவறு. ஏன்னா அவங்க காலையிலேருந்து ₹1 ₹2 கஷ்டப்பட்டு உக்காந்து மத்தியானமும் உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கேட்ட தட்டுறவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க கஷ்டப்பட்டு. அப்படிப்பட்ட காசை வந்து யாரோ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு கேமரா வைக்கணும். நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொருள் நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு என் பொருள் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அது மாதிரி நம்ம எதையுமே அசால்ட்டாக விட்டுட்டு போகக்கூடாது. அது ஒரு அனாதை மாதிரி இருக்கும்போது அதை வந்து வேறு யாருனா வந்து அதை ஆதரவு கொடுத்துட்றாங்க. அதை திருடுறாங்கன்னு சொல்கிறது கூட தப்பு தான். அப்படி இருக்கும்போது நம்ம பொருள் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? கேமரா சீக்கிரமாக போடணும். ஒரு 2 கேமராவுக்கு நான் அமேசானில் பார்த்தேன், 11,000 வருது. வெறும் கேமரா, அந்த ஒரு செட்டு, ஒயரு, அந்த சேனல்ஸ், 4 கேமராக்குரிய அந்த பாக்ஸு, 1 TB ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் வருது. இவ்வளோ வந்துடும் போல், 13,000-14,000 கிட்ட வந்துடும் போல். இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு வெறும் 2 கேமராவுக்கு. ஆனால் அது மாதிரி செட் பண்ணால் நல்லது. நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கி நம்ம வீட்டில் அந்த மெமரி கார்டோட உள்ளே செட் பண்ணுறது சரி. ஆனால் நம்ம வாட்ச் பண்ண முடியும் லைவாக. ரெக்கார்ட் ஆகாது, லைவாக வாட்ச் பண்ண முடியும். ரெக்கார்ட் ஆகணுன்னா நம்ம கம்பல்சரி அது மெமரி கார்டு உள்ளே போடணும். அதுவே வந்து ₹500-600 வந்துடும். ₹1000 கூட வரலாம், ஏன்னா கேமராவுக்கு போடக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நேற்று முடிஞ்சுதா அப்படி. ஆனால் நேற்று ₹160 தான் சம்பாரிச்சேனே. நேற்று மழை, டியூட்டியும் தரல. அது 4:30க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு 9:30க்கெலாம் டியூட்டி, 10:30க்கெலாம் டியூட்டி கொடுத்துட்டாங்க. 9:30க்கு டியூட்டி கொடுத்தாங்க, 10:30க்கெலாம் நான் டியூட்டி கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டேன். கஸ்டமர் வந்து ஃபார்ச்சுனர் வண்டி வச்சுருந்தாரு. அந்த வண்டி ஓல்டு மாடல், 2,50,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கு அந்த வண்டி நான் அவருக்கு பர்ஃபெக்டாக ஓட்டி கொடுத்தேன். அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பண்ணார் நம்மக்கிட்ட. நம்ம ஓலா பைக்கை பற்றி அவர்கிட்ட சொன்னேன், நல்ல பைக்கு சார் வாங்கலாம், ₹40,000 ₹60,000 இப்போ பைக் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அவர் அதை எப்படி எடுத்துக்கிறான்னு தெரில. அந்த சளி பிடிச்சது இன்னும் போல், சளி இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உள்ள. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ₹40 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. ₹482 தான் என்னோடய அமௌண்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ₹40 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். எதுக்கு அது கொடுத்துருக்காருன்னா, மேலே நான் துடைச்சதுனால. துடைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் வாட்ச்மேன்கிட்ட. நாங்கள் ஆக்டிங் டிரைவர், நாங்கள் இதெல்லாம் துடைக்க மாட்டோம். ஆனால் ஒரு வலுக்கட்டாயமாக நீ துடைச்சா மட்டும்தான் வண்டி எடுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டார். அப்புறம் துடைச்சேன், நல்லா ஓட்டிகிட்டு போயிட்டு போரூர்கிட்ட ஒரு ஆடிட்டர் வீடு நினைக்கிறேன் அது, அங்கே இருந்துட்டு
அங்கே ஆல்ரெடி நான் ஒரு வண்டி ஓட்டியிருக்கேன், ஒரு ஆல்டோ ஓட்டின மாதிரி நான் இருக்குது. என் கார் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டாண்ட காரை நிப்பாட்டு அந்த இடத்துலையே இவரோட வீடு. இவர் வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டியிருந்தாங்க. அந்த வீடை பார்த்தேன். எப்படின்னா பங்களா மாதிரி, செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சூப்பராக கட்டி வச்சுருக்காரு. அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஆப்போசிட்டில் ஒரு பூங்கா, அந்த பூங்காவில் நிறைய பேர் வந்து போனாங்க கப்புள்ஸாக. அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டேன். நம்மளுடைய பெரியராக்கும் சொல்லிட்டேன், நம்மளுடைய யாருக்கு சொல்லணுமோ அத்தனை பேரும் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு ரியாவுக்கு வாட்ஸ்அப்பில் பர்த்டே இதை வந்து நான் அனுப்பியிருந்தேன். அவள் பார்க்கவே இல்லை, எதனால் பார்க்கலன்னு தெரில, அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி நான் 6 நம்பர் வச்சுருக்கேன்றது அது எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டேன். ஏன் போட்டேன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி. என்ன நான் வாழ்த்துதல் சொல்லியிருந்தேன்னா, மே யூ ஹாவ் ஆல் த ஜாய் யுவர் ஹார்ட் கேன் ஹோல்ட், ஆல் த ஸ்மைல் எ டே கேன் bring, all the blessing a life can untold, may you get the world is best in everything, wish you a happy birthday அப்படின்னு சொல்லி அதை தமிழில் நான் மொழிபெயர்த்தேன். இதை வந்து கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். ரியா சுந்தரராஜன், உங்கள் இதயம் வைத்திருக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் ஒரு வாழ்க்கை, சொல்ல முடியாத அனைத்து ஆசீர்வாதங்களும், எல்லாவற்றிலும் நீங்கள் உலகின் சிறந்ததை பெறுவீர்கள், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதுதான் சொல்லணும்னு வச்சுருந்தேன், சொல்லியாச்சு. ஆனால் அதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தா அவங்க பார்க்கல, பரவாயில்ல, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆமேஷை பற்றி நான் பார்க்கும்போது, நம்ம இவர் கனடாவில் டொராண்டோலையோ ஆண்டு இதுலேயும் ஒருத்தர் இருக்கு, இதில் இருக்கார். அவரையும் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜரில் அவர்கிட்ட விஷஸ் சொல்லிவிட்டு என்னோடய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க, இதெல்லாம் என்னோடய நம்பர்னு சொல்லி. அவங்க நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இதெல்லாம் நான் அட்வான்ஸாக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டைமில் என்கிட்ட இந்த நம்பர் இருக்காது, அதனால தான் இந்த நம்பர்லேருந்து எல்லாத்துக்கும் இதெல்லாம் என் நம்பர் தான், வந்ததுன்னா நீங்கள் நான் தான் நினச்சிங்க அப்படின்றத முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னோடய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன், என்னோடய ஓன் பிஸ்னஸ். ஓகே, அந்த ஃபார்ச்சுனரே கிட்டத்தட்ட எத்தனை ஃபார்ச்சுனர் ஓட்டியிருக்கேன்னா 5 ஃபார்ச்சுனர் ஓட்டியிருப்பேன். அதில் ஒரு ஃபார்ச்சுனர் வந்து ஆட்டோமேட்டிக். நம்ம ஏபிஆர் ஒரு கடை ஒன்று இருக்குது முத்தமிழில், எம்ஆர் நகரில், அந்த கடைக்காரோட இது ஓட்டியிருக்கேன். ஏதோ சொல்லணும்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கார் டிவி கட்டலை, 4500 தேவைப்படுது, சம்பாதிக்கணும். டெய்லியும் 1000 சம்பாரிச்சேன்னா கட்டிடலாம். டெய்லியும் 1000 சம்பாதிக்க முடியல. இன்றைக்கி நான் சம்மோட்டோ எடுக்கலாம் டியூட்டி, இதேமாதிரி நாளைக்கும் காலைல சீக்கிரமாக எடுக்கலான்னு இருக்கேன் டியூட்டியை. நிறைய நினைப்புகள் வருது, அதெல்லாம் பேசணும், சிந்திச்சு வச்சுருக்கும் போது பேசணும் போது பேச வரமாட்டேது. இப்போ அந்த நினப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஒரு சபையுடைய அங்கத்தினராக இருக்க நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன பொறுப்புன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செய்கிற தப்பெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையை திருத்தி நம்ம அனுதினமும் சர்ச்சுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட அதே தப்பை திரும்பி செய்யாத மாதிரி நம்ம வாழ்க்கையை திருத்திக்கிறோம்.
அந்த தப்பு திரும்பி நம்ம வாழ்க்கைக்கு வராத மாதிரி கடவுள் நம்மளை தடுத்து இதான் வருது, இது நீ உஷாராக இருந்து இதுலேருந்து வெளியே வந்துரு அப்படின்னு இந்த ஹோலி கோஸ்ட் மூலயமா நம்மளை வழி நடத்துகிறாரு. இதேமாரி நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அந்த இடத்துல பிரசிடென்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா நம்மளுக்கு போதிக்கிறது, நம்ம சோர்ந்து போகக்கூடிய நேரத்துலலாம் நம்மளை தேர்த்தி கடவுளுடைய அந்த பணியை செய்கிறாங்க. அதில் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான டைமிங்க்கு பிஃபோராக எல்லாத்தையும் அதன்படி செய்கிறாங்க. இது நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இந்த வேலையில் நம்ம ஒரு வேலையை நம்ம பங்கெடுத்து நம்ம செய்யும் போதும் இப்போ வர வாரம் நான் மதியம் இது க்ளோசிங் பேர் நான் தான் பண்ணணும் சர்ச்சில். அதுக்கு போயிட்டு நான் பயபக்தியாக நின்று பண்ணணும். அதே மாதிரி கடவுளுக்கு பிடிக்காத சில 2 முக்கியமான இதெல்லாம் நான் சொல்லணுன்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எந்த ஒரு பொருள்லையும் சரி நம்ம நேசிக்கக்கூடாது. அந்த பொருளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. அது ஒரு பொருளாகும், அது கடவுளுக்கு பிடிக்காது. இன்னொன்று, பிறனுடைய இது எதுவுமே இச்சிக்கக்கூடாது. அதை நம்ம தடுக்கணும். நமக்குரியதை நம்ம இது பண்ணணும். எப்பயுமே நம்மளுக்கு என்ன தேவைன்றது அவர் தருவார்ன்றது. ஓகேங்களா? இதை நான் சொல்லணும்னு இருந்தேன். இதில் நிறையா குலலாம் சொல்லாமல் ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். நம்ம பெற்றோர்கள் நம்மளை இதுக்கு ஆகாரம், இருக்க இடம், அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை குட்டி இதெல்லாம் எதிர்பார்த்து நம்மளை இதுக்கு நம்ம வளர்க்குறாங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது. நம்ம இது மாதிரி வாழணுன்றதுக்கு தான் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தில் இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணி நல்லா வாழணும், முதன்மையாக இருக்கணும், கடவுளோட பிள்ளையாக இருக்கணும். அந்த ஒரு நோக்கம் தான் தவிர தீய வழியில் போகிறது எந்த ஒரு பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க. நல்ல ஈவை கொடுக்கறதுக்கு தான் நம்ம பிதாவும் இருக்கார். இதுதான் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட நம்ம டீச்சர்ஸ்லாம் இதான் கற்றுக் கொடுப்பாங்க. நல்லது தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சில ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்லதை கற்றுருவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸுங்க கெட்டதை கற்றுருவாங்க. இந்த சமுதாயமும் நல்லது தான் எதிர்பார்க்கும், கெட்டதை எதிர்பார்க்காது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது.